நண்பர்கள் அனைவருக்கும் முகிலின் உற்சாகமான காலை வணக்கங்கள். நம்ம இப்போ என்க்ளைம் ஆப்பில் பில் எப்படி லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்க்ளைம் ஆப் அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாடு மக்களுக்கு இல்லாமல் இந்தியா லெவலில் எல்லா மக்களுக்குமே ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சின்னு சொல்லலாம், ஒரு சாதனைன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இதில் மிகப்பெரிய மாற்றங்களும் வளர்ச்சி நடந்துட்டு வருது. உள்ளே வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே இதை பற்றிய பெரிய நாலேஜ் கிடச்சிட்ருக்கு. எல்லோரும் உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா எல்லோரும் கண்டிப்பாக பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த ஒர்க்கை. ஒரு எளிமையான சிஸ்டம், ஒரு முதலீடு இல்லாமல் இன்றைக்கி நம்ம தினமும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு, நம்ம செலவையே வருமானமாக மாற்றக்கூடிய ஒரு அருமையான திட்டம் தான் நம்ம என்க்ளைமோட ஆப்போட ஒரு பெரிய பலம் நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. இதில் முதல்ல பில்லை ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஆட் பில் எல்லோரும் அந்த ஹோம் பேஜில் போய்ட்டு கீழே ஆட் பில் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் போய் கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே இந்த பேஜில் அடுத்த பேஜில் என்ன வரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டேக் ஃபோட்டோ அண்ட் அப்லோட் பில்ஸ்ன்னு இருக்கும். இதில் கேன்சல் இருக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா திரும்ப பேக்கில் போயிடும். இந்த அப்லோட் பில்லில் நம்ம ஆல்ரெடி கேலரியில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கலாம். நம்மளோட பில் செலவை உள்ளே எப்படி லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணுற பில்லை, பிரிண்டட் பில்லை உள்ளே லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பில் இப்படி தான் இருக்கும். இப்போ லோட் பண்ணிட்டீங்கன்னா, கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த பில்லு லோட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய பில்ஸ் எப்படி அக்யூரேட்டாக கரெக்டாக உள்ளே லோட் பண்ணியிருக்கேன்னு தெரியும். இந்த பில்லில் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அட்ரஸ் இருக்கான்னு பார்க்கணும், அந்த கடையோட பேர் இருக்கான்னு பார்க்கணும், ஃபோன் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி அமௌண்ட் எவ்வளோன்றது பாருங்கள். இந்த கண்டென்ட் என்னென்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கண்டென்ட்லாம் தெளிவாக தெரியணும். இந்த மாதிரி இருந்தால் தான் லோட் பண்ணணும். இதில் தண்ணி பட்டிருக்கிறது, அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிறது, அதேமாதிரி கையில் ஏதாவது எழுத்துருந்தீங்க அப்படின்னா இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா இந்த பில்லை அது செலக்ட் பண்ணுது கம்ப்யூட்டர். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுபடி தான் செலக்ட் பண்ணணும். அதனால் உங்கள் பில்லு கரெக்டாக இல்லைன்னா அது ரிஜெக்ட் பண்ணிடும். அதனால் இந்த இடத்துல பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் லோட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கேலரியில் கரெக்டாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஈஸியாக உட்காந்துரும். நீங்கள் எந்த ஒரு எடிட்டும் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு வேளை வச்சது கரெக்டாக வரல அப்படின்னா இந்த இடத்துல இன்ட்டு போட்டுட்டு திரும்ப நீங்கள் லோட் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ரைட் டிக்கை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே அடுத்த பேஜுக்கு வந்துடும். அடுத்த பேஜில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேஜில் அந்த பில்லில் லோட் ஆகிருக்கு. பில் காப்பி அப்படின்னு காமிச்சிருக்கு. அதே மாதிரி அப்லோட் பில்லுன்ற மேலே டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அப்லோட் அண்ட் ஆட் டீட்டெயில் இருக்குது. இந்த ஆட் டீட்டெயிலை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல இருக்க அந்த ஐக்கானை எடுத்து நம்ம இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இது செலக்ட் ஆகும். செலக்ட் ஆன பிறகு தான் கீழே இந்த மாதிரி நேம்லாம் அடிக்கிற காட்டும். இது கரெக்டாக மஸ்ட்டு. உள்ளவர் அசோசியேட் எல்லாருமே இந்த மாதிரி தான் பில் அப்லோட் பண்ணணும். பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு அப்படியே கீழே வந்துடும். நம்ம இதுக்கு எப்படி பில்லை என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக பார்ப்போம். இந்த மாதிரி வந்தோடனே கடையோட பேர் நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், எஸ்டி ரீட்டைல் இந்தியா பிரைவேட் லிமிடெட். அதே மாதிரி போட்டுருங்க. கடையோட ஃபோன் நம்பர் கீழே டைப் பண்ணிடுங்க. அடுத்த பேஜில் கீழே அப்படியே ஸ்க்ரோலிங் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஃபுல்லாக காட்டும். இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டேட் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். 1 வீக்குள்ளே தான் டேட்டை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டல் அமௌண்ட்டை டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கமெண்ட்ஸ் இதுதான் ரொம்ப 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 முக்கியம். எல்லோரும் பார்க்க வேண்டிய இது தான். நான் இதை பற்றி என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 47 வருஷம் இந்த ஃபீல்டில், இந்த ட்ரெஸ் ஃபீல்டில் இவங்க இருக்காங்க. இவங்க குவாலிட்டியான ப்ராடக்ட், பெஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. இந்த ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை எக்ஸ்க்ளூசிவ் பிராண்டாக கொண்டு வரதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் இந்த கடையை பற்றி ஒரு நாலேஜ் கம்பெனி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த நாலேஜ் கொடுங்க. இதே தான் கொடுக்கணும்னு கிடையாது. உங்களோட ஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட் ஷாப் அப்படின்னு போட்டு அவரோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நியர்பை ஷாப்புன்னு போடலாம், இல்லை ரெகுலர் ஷாப்புன்னு போடலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷாப்புன்னு போடலாம். இந்த மாதிரி எல்லாமே கண்டென்ட் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட்னு கீழே இருக்கிறத கொடுத்திங்கன்னா அடுத்த பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ்மெண்ட் ஆகும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், ஆர் யூ ஷோர் டு வாண்ட் டு சப்மிட் த பில்னா நோ எஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜுக்கு சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கொடுக்கு, யுவர் சப்மிஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கு. இப்படி டிக் ஆயிடுச்சுன்னா உங்கள் பில் உள்ள அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்த பேஜில் ஆட்டோமேட்டிக்காக இது முடிஞ்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் இப்படி வந்துடும். இப்படி வந்திங்கன்னா இதில் காட்டும் சப்மிஷன் பெண்டிங் அப்படின்னு உள்ள வந்திருக்கு. இன்றைக்கி இந்த பில் எப்போ லோட் பண்ணியிருக்கேன்னா 2/1 நேற்று தான் இந்த பில்லு சாயந்தரம் ஒரு 5:30க்கு லோட் பண்ணேன். ஒரு கேஷ்பேக்கும் வரலை, 0 தான் காட்டுது. அடுத்து ஒரு 1 ஹவரில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா என்னோடய பில் இந்த அதே பில்லுக்கு அப்ரூவ்டன் ஆகி 138 ருபீஸ் வந்திருக்கு. ஒரு 1028 ரூபா பில்லுக்கு 138 வந்திருக்கு. ஒரு அமேசிங்கான இன்கம். இந்த மாதிரி ஒரு இன்கம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு அட்ராக்டிவான இன்கம் வந்திருக்கு. அப்படி வந்ததுக்கப்புறம் எப்படி காட்டுது பில்லுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா சப்மிட் அண்ட் மெத்தட் தான் இருந்துச்சு. இப்போ அக்செப்டட்னு வந்திருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா 138.17 கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்த கமெண்ட்ஸ் இந்த இடத்துல டிஸ்பிளே காட்டுது. அதேமாதிரி யுவர் பில் ரிசீவ்டு ரேண்டம் ரிவார்டுன்னு போட்டு இடத்துல ஒரு ரிவார்டு கொடுத்துருக்கு. 3 ரூபா 16 பைசா 17 பைசா கிட்ட வந்திருக்கு. அடுத்து யுவர் பில் ரிசீவ்டு ஸ்பெஷல் ரிவார்டு போட்டு 135. இந்த கமெண்ட்ஸ்க்கோ இந்த கொடுத்த குவாலிட்டிக்காவோ இந்த பிராண்டோட தன்மைக்காவோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டே இதை செலக்ட் பண்ணிதே தவிர இது கம்பெனிலாம் கொடுக்கல. அதுவே அது ஃபீட் பண்ணியிருக்கிறது தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இதுக்கு 1 ரூபாயும் கிடைக்கலாம், 100 ரூபாயும் கிடைக்கலாம், 1000 ரூபாயும் கிடைக்கலாம். அப்படின்னும்போது இந்த பில் எவ்வளோ குவாலிட்டியான பில்ஸ் இருக்குங்கிறது அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் செலக்ட் பண்ணுது.
அதனால் அந்த பில்ஸ்க்கு நம்மளுக்கு எப்படி கமெண்ட் கொடுக்கணுமோ அது மாதிரி கொடுங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும், மொதல் பில்லில் நம்மளுக்கு அக்செப்ட் ஆகலை, அடுத்து பார்த்து அந்த மொதல் ஆப்ஷன் உள்ளே லோட் பண்ணும்போது அப்புறம் அக்செப்டட் ஆயிடுச்சு, இப்போ அமௌண்ட் கேஷும் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ அக்யூரேட்டாக அந்த சாஃப்ட்வேர் வேலை செய்யுது. பார்த்திங்கன்னா 1 ஹவரில் எனக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி 1 ஹவரில் தான் எல்லோரும் கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஒரு 3 நாளுக்கு வரலாம், ஒரு வாரமும் ஆகலாம், 10 நாளுக்கும் ஆகலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் ஒரு கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும்ன்ற நம்பிக்கையோட செயல்படுங்க. இதில் வந்துருக்க மொத்த கமிஷன்ஸ் எனக்குள்ள பார்த்திங்கன்னா நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5000 கீழே பார்த்திங்கன்னா தெரியும் 5243 ரூபா 65 பைசா வந்துருக்குது. இது இந்த டோட்டலாக கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரோலிங்கில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் அதுவே ஓடிடும். அதனால தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு மாதத்துக்குள்ளே எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரூபா வந்திருக்கு. இதில் எப்படி இவ்வளோ ரூபா வந்தது அப்படின்னா இந்த கமிஷன்ஸ் பூரா நான் பண்ணினேன்னா கண்டிப்பாக நான் பண்ணலை, டீம் வைஸ் எல்லாருமே லோட் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு 50 பைசா 49 பைசா 41 பைசா இப்படி ஒவ்வொன்றும் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே ஒவ்வொரு கமிஷன்ஸ் வந்துட்டுருக்கு. இதான் சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. இதே மாதிரியுமே எல்லாருமே கமிஷன் பில்லை நீங்கள் ஒரு 10 பில்லு தான் லோட் பண்ண முடியும், இல்லை 20 பில்லு தான் லோட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் வந்து நிறையா பேர் நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா அது மூலிமா நிறையா கமிஷன்ஸ் வரும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் சர்க்கிளில் ஒரு 50 பேரை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்க்கிளில் 3291 நபர்கள் இருக்காங்க. இந்த 50 பேர் சேர்ந்து தான் 200 பேரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 200 பேர் சேர்ந்து தான் ஒரு 300 பேருக்கு மேலே உள்ள கொண்டு வந்திருக்காங்க. 300 பேர் சேர்ந்து ஒரு 600 பேருக்கு மேலே கொண்டு வந்திருக்காங்க. இப்படியே தான் என்னோடய டீம் டெவலப் ஆகிட்டுருக்கு. இந்த டோட்டல் ஸ்ட்ரென்த்து தான் இன்றைக்கி அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய சக்தி அப்படின்னா பார்த்தீங்கன்னா மக்கள் சக்தி தான் மிகப்பெரிய சக்தி. அந்த மாதிரி ஒரு சக்தியை நம்ம வந்து ஒரு இன்கமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்குது. இதே மாதிரி எல்லாருக்குமே வருது, அதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்மளுக்கு மாத்திரம் வரல, அவங்களுக்கும் இதில் பெனிஃபிட் அடையுது. அதனால் இது ஒரு ஃபுல் டைமாக ஒர்க்காகவும் எடுத்து ஒவ்வொருத்தரும் பண்ணலாம், இல்லை அவங்க விருப்பம் இருந்தால் டைம் இருந்தால் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். முதல்ல ஒரு 10 பில்லு தான் லோட் பண்ணேன், 5 பில்லுக்கு தான் ஒரு வருமானம் வந்திருக்கு. ஆனால் என்னோடய டீம் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 300 பில்லுக்கு மேலே லோட் ஆகிட்டுருக்கு. அப்போ எல்லாருக்குமே இதில் வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து தெளிவாக காட்டக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதேமாதிரி என்னோடய ரெஃபரல் கோடு இதில் பார்த்திங்கன்னா காட்டியிருக்கோம், EC00139. இது வந்து நான் வந்து எல்லாருக்கும் நான் இண்டிவிஜுவலாக அனுப்புகிறவங்களுக்கு இந்த கோடு அனுப்புவேன். இந்த வீடியோ யார் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்களோ நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் யாருனாலும் அனுப்பியிருப்பாங்க, அவங்களோட ரெஃபரல் கோடை வாங்கிட்டு நீங்கள் கனெக்ட் ஆகிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. அதனால் இந்த வீடியோவில் வர்ற என்னோடய ரெஃபரல் கோடை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இந்த வீடியோவை யார் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்களோ அவங்களோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வெற்றி அடைகிறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு பொருளாதார சுதந்திரத்தையும் எல்லாத்துக்கும் ஏற்படுத்த போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி இதில் பல பேரோட வாழ்க்கை மாறக்கூடிய விஷயம் இதில் நடக்க போகுது. அதனால் இதை ரெகுலராக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். டெய்லி நம்மளோட அன்றாட வேலைகளில் ஒரு வேலையாக என்க்ளைமையும் செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. பட் யாருக்கா ஒரு இன்கம் வருதுன்னா வரல. பட் அதில் ஒரு இன்கம் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இன்கம் வருது. நம்மளோட நேரத்தை செலவு பண்ணுங்கள். இதில் ஒரு நாளைக்கு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஈஸியாக இன்கம் வருது. உங்கள் வேலைகளையும் பாதிக்காமல் இந்த வேலையும் அழகாக செய்யுங்க, சூப்பராக வருது. வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ அனுப்புனேன். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்களும் இதை பலனடையணும் அப்படிங்கிறத சொல்லி 2025 எல்லாருக்கும் ஒரு அமர்க்கலமான ஆண்டாக இருக்குன்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.